அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரருடைய வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்கள் மிதுனம் ராசி அல்லது லக்னம், இந்த வீட்டுக்கு எந்த கிரக அதிபதியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு எந்த கிரகம் அதிபதினா புதன் அதிபதி நினச்சிட்டு இருப்பீங்க. புதன் அதிபதி கிடையவே கிடையாது. இந்த வீட்டுக்கு உண்மையாகவே அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குளிகை மட்டும்தான். நீங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குளிகை மட்டும்தான், வேற எந்த ஒரு கிரகம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், குளிகை மட்டும்தான் அதிபதி. இந்த குளிகைக்கு 2 கிரகங்கள் நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சந்திரன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராகு. இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த குளிகைக்கு நட்பு கிரகங்கள். இந்த குளிகைக்கு நட்பு கிரகங்கள் இந்த 2 பேர் மட்டும்தான். இவங்க தான் யோக கிரகங்கள் கூட. இவங்க தான் உங்களுக்கு இல்லற வாழ்க்கைக்கு வரக்கூடிய நபர்களும் இவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இந்த கிரகங்கள் 2 மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போகுது. இந்த கிரகங்கள் 2 மட்டும்தான் உங்களுக்கு யோக தசையாகவும் நடக்க போகுது. ஸோ நீங்க மிதுன லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க மிதுன லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா சந்திர தசையோ ராகு தசையோ நடக்கும்போது உங்க வாழ்க்கையில அபரிவிதமான முன்னேற்றமும் செல்வமும் செல்வாக்கும் எல்லாமே உங்களை தேடி வரும். சரிங்களா? இந்த 2 தசை எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணக்காரர்களுக்கு மோஸ்ட்லி ஒரு தசையானது இளமை காலத்திலையும் ஒரு தசையானது முதுமை காலத்திலையும் நடக்கும். இது காலச்சக்கரம். நல்லா கவனிச்சுங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, இது காலச்சக்கரம். இதுல மொத்தம் 12 கட்டம் இருக்கு. இந்த வீட்டுல எந்த வீட்டுக்கு குளிகை அதிபதி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மட்டும்தான் குளிகை அதிபதி. இந்த வீடோட பேர் பாத்தீங்கன்னா மிதுனம். இந்த வீட்டோட பேர் பாத்தீங்கன்னா மிதுனம். சந்திரனோட வீடு இது. இந்த வீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா கடகம். சரிங்களா? இப்போ ராகுக்கு இதுல வீடே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இந்த 12 கட்டத்துல தான் ராகுக்கும் வீடு இருக்கு. இதுல ராகு வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும்தான் ராகு வீடு, அதாவது விருச்சகம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது லக்னம். இதுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குளிகை. இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா குளிகை. இங்க பார்த்தீங்கன்னா கடகம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன்.
ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகம், ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்க கடகராசி அல்லது கடக லக்னத்தை பிறந்தவங்களும் ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். அவங்கள தான் உங்களோட திருமணம், அதாவது இல்லற வாழ்க்கையில சேர்ந்தே பயணிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான். இப்ப நீங்க மிதுன ராசிக்காரவளா இருந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற கடக ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற விருச்சிக ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க மிதுன லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற கடக லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற விருச்சிக லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்படி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. இதுக்கு நீங்க ஏறுமாறா, அதாவது எதிர்மாறா, அதாவது இவங்களுக்கு எதிர்மாறா நீங்க திருமணம் செய்யும் போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையோ, அங்க ஒரு சண்டையோ, அங்க ஒரு வம்போ எல்லாமே ஏற்படுது. நீங்க ஆனா இப்படி திருமணம் செய்யும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. மோஸ்ட்லி மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்தவங்க யாரை அதிகமா கல்யாணம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 60% தான் கடகராசி அல்லது கடக லக்கணக்காரர்கள் தான் கல்யாணம் பண்றாங்க. 40% சரிங்களா. அதாவது மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்த யோகத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், 60% பேரு கடகராசி அல்லது கடக லக்கணக்காரங்களை தான் கல்யாணம் பண்றாங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், அவங்களாம் யோகத்துல பிறக்காத காரணத்தினால விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணக்கார ஆண்களையோ அல்லது பெண்களையோ கல்யாணம் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்துட்ட ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்துட்டாலும் சரிதான், அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சந்திரனை தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், இவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற கடகராசி அல்லது கடக லக்கணக்காரங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க இருக்கிற விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணக்காரங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா. இப்படி நீங்க திருமணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கை நிலைச்சு நிற்கும். இல்லாட்டா நிலைச்சே நிற்காது. நீங்க எதிரியும் அதாவது எப்படி சொல்றது, எலியும் புலியுமா இருப்பீங்க. இல்லாட்டா உங்களோட இல்லற வாழ்க்கையில சரியான ஒரு இணைவே இல்லாம இணைஞ்ச நபர்களா இருப்பீங்க. சரிங்களா. இப்ப உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தை பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், ஏன் எங்களை இவங்க 2 பேர்த்த மட்டும் நீங்க திருமணம் செய்ய சொல்றீங்க அப்படி நீங்க கேட்பீங்க. ஏன் இங்க இருக்கிற ரிஷபராசிக்காரவங்களை நாங்க திருமணம் செய்யக்கூடாதா? ரிஷபராசிக்காரவங்களை நாங்க திருமணம் செய்யக்கூடாதா? இங்க இருக்கிற கன்னி ராசிக்காரவங்களை நாங்க திருமணம் செய்யக்கூடாதா? இல்ல இங்க இருக்கிற நாங்க துலாம் ராசிக்காரவங்களை திருமணம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், உங்களோட குணங்களுக்கும் அவங்களோட குணங்களுக்கும் ஒருபோதும் ஒற்றுமையா செயல்படாது, ஒற்றுமையா இணைஞ்சு செயல்படாது. அதுதான் ஒரு காரணம். சரிங்களா. அடுத்து மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்த ஆண்கள் அல்லது பெண்களை கேட்பாங்க, ஏன் இங்க இருக்கிற நாங்க ரிஷப லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணக்கூடாதா, அல்லது இங்க இருக்கிற மேச லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணக்கூடாதா, இல்லது இங்க இருக்கிற கன்னி லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஏன் கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களோட செயல்பாடுகளும் இங்க இருக்கிறவங்களோட செயல்பாடுகளும்
அதாவது ஒற்றுமையா இணைஞ்சு போகாது. ஏன்னா உங்களோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும், இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுதான் காரணம். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள் ஒத்து போகாது, இவங்களோட குணங்களும் உங்களுக்கு ஒத்து போகாது, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்து போவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க மிதுன ராசிக்காரர்களா இருந்துட்டீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்துல பிறந்துட்டுனாவே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற கடகராசி அல்லது கடக லக்கணக்காரர்கள் தான் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை யாரை பிடிக்கும் பாத்தீங்கன்னா, இங்க இருக்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்தை பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுதான் உண்மையான காரணமே, வேற எதுவுமே காரணம் கிடையாது. அவங்களோட குணங்கள் உங்களுக்கு ஒத்து போகும், உங்களோட குணங்கள் அவங்களுக்கு ஒத்து போகும். உங்களோட செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கும். இதுதான். இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்தா மட்டும்தான் இல்லற வாழ்க்கையை நிலைச்சு நிற்கும். 100 வயசு வரைக்கும், அதாவது நீங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீங்க இறுதி நாள் சாகும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இத்தனை சண்டை சச்சரவு எதுவுமே ஏற்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இவங்கள தான் திருமணம் செஞ்சு ஆகணும். இதை மீறி நீங்க இங்க இருக்கிறவங்கள நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷம் நல்லா இருப்பீங்க, ஒரு 20 வருஷம் நல்லா இருப்பீங்க. ஆனா 30வது வருஷத்திலே மிகப்பெரிய ஒரு சண்டையோ, மிகப்பெரிய ஒரு சச்சரவோ, இல்லது வெட்டுக்குத்து அந்த அளவுக்கு போற அளவுக்கு இங்க பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும். ஒண்ணு அவங்களோட குணங்களா இருக்கும், இன்னொன்னு அவங்களோட செயல்பாடாக இருக்கும். இது 2ல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதுதான் காரணம். சரிங்களா, உங்களோட குணங்களுக்கு பிடிக்கிறவளை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இல்லற வாழ்க்கையில் நினைச்சு நிற்கும். சரிங்களா, உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிர லக்கணத்துல பிறந்திருக்கேன். நல்லா தெரிஞ்சுங்க, நான் இப்ப சுக்கிர லக்கணத்துல பிறந்திருக்கேன். எனக்கு இப்ப என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, குளிகை தசை நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தை பிறந்தா ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். நான் என்ன லக்கணத்தை பிறந்தேன்னா, இங்க இருக்கிற சுக்கிர ரிஷப லக்கணத்தை பிறந்திருக்கேன். எனக்கு இப்ப என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, குளிகை தசை நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, குளிகை தசை நடக்குது. அப்ப நான் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு என்ன தசை நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற சந்திர தசை நடக்கணும், அல்லது இங்க இருக்கிற ராகு தசை நடக்கணும். இது 2ல ஏதாச்சும் ஒரு தசை நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் என்னோட இல்லற வாழ்க்கையில கல்யாணம் ஆன பின்னாடி ஒரு 5 வருஷமா அல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் சண்டையோ, எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு சச்சரவும் வராம அது வாட்டில் எப்பவும் போல இணைஞ்சே போயிட்டு இருக்கும். இல்லட்டா கண்டிப்பா அங்கே ஒரு சண்டையோ சச்சரவோ கலவரமோ வெட்டுக்குத்தோ ஏதோ ஒன்று கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றமோ ஏற்றமோ ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னா, நம்ம இந்த மாதிரி திருமணம் செஞ்சா மட்டும்தான் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாமளே காப்பாற்றி கொள்ள முடியும். சரிங்களா, இப்போ நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ். இதே நீங்கள் விருச்சிக லக்கணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ். இவங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ். இவங்களுக்கு வரக்கூடிய இது எல்லாமே லக்கணத்துக்கு தான் பொருந்தும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே நல்லா கவனிச்சுங்க. இங்க இருக்கிற பிளட் குரூப் எல்லாம் லக்கணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், ராசிக்கு பொருந்தவே பொருந்தாது. இப்போ குளிகை பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம், இந்த மாதம் ஆனி மாதம், இது பங்குனி மாதம். ஸோ குளிக்கு உண்டான மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம், சந்திரனுக்கு உண்டான மாதம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம், ராகுக்கு உண்டான மாதம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம். சரிங்களா, ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு இது சரியாக பொருந்தி போகுமா பார்த்தீங்கன்னா இது சரியாக பொருந்தி போகாது. ஏன்னா இங்கே நிறையா தப்பாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இது பொருந்தியே போகாது. ஸோ நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண நண்பர்களே, நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்துட்டீங்கன்னா கடக ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது விருச்சிக ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மிதுன லக்கணத்தில் பார்த்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற
இங்க இருக்கிற கடக லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இங்க இருக்கிற விருச்சிக லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது. இல்லாட்டா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா குளிகை கிரகத்தோட இங்க இருக்க சந்திரன் ராகு சேரும்போது அப்படி இணைஞ்சு பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், அந்த கிரக சேர்க்கைக்கு பேர் பார்த்தீங்கன்னா யோக கிரக சேர்க்கை அல்லது நட்பு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கையை இதெல்லாம் ராசி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ராசி, இதெல்லாம் லக்னம். இப்போ பார்த்தீங்கன்னா குளிகை பிளஸ் சந்திரன், குளிகை பிளஸ் சந்திரனா மிதுன ராசி கடக லக்கணம். இப்போ குளிகை பிளஸ் ராகுனா மிதுன ராசி விருச்சக லக்கணம். இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் குளிகை. இப்போ பார்த்தீங்கன்னா ராகு பிளஸ் குளிகை. ராகு பிளஸ் குளிகை இப்படின்னா இது கடக ராசி, இது மிதுன லக்கணம், இது விருச்சக ராசி, இது மிதுன லக்கணம். சரிங்களா? இந்த கிரகச்சேர்க்கை 4 கிரகச்சேர்க்கை ரொம்ப யோகமான கிரகச்சேர்க்கை என்ன பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க சந்திரன் குளிகை சந்திரன், இங்க இருக்க குளிகை ராகு மட்டும்தான். ஆக்சுவலா இது எல்லாமே யோகமான கிரகச்சேர்க்கை தான். இது எல்லாமே யோகமான கிரகச்சேர்க்கை தான். சரிங்களா? இந்த 4மே யோகமான கிரகச்சேர்க்கை தான். இந்த 4 கிரகச்சேர்க்கை ரொம்ப யோகமான கிரகச்சேர்க்கை கேட்டீங்கன்னா, இங்க இருக்க குளிகை சந்திரன், இங்க இருக்க குளிகை ராகு மட்டும்தான். ஒருவேளை இங்க இருக்க 3 மாசத்துல ஏதாச்சும் ஒரு மாசத்துல இந்த கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், அவங்களாம் ரொம்ப மிக யோகமான கிரகச்சேர்க்கையில பிறந்த நபர்களாவே இருப்பாங்க. ஸோ கடைசியா ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண நண்பர்களே, நீங்க மிதுன ராசிக்காரவளா இருந்துட்டீங்கன்னா இங்க இருக்க கடக ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது விருச்சிக ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க மிதுன லக்கணக்காரவளா இருந்துட்டுனா இங்க இருக்கிற கடக லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அல்லது இங்க இருக்க விருச்சிக லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம், ஒரு பேச்சுக்கு சொல்லுக்கு இடம் இருக்கும். இல்லாட்டா அங்க சந்தோஷம் அந்த சொல்ற அளவுக்கு கூட இடம் இருக்காது. ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.